எவ்வளவு காலம் ஆனாலும் சரி கார்த்திக் தான் என்னோட புருஷன். அவர் கொண்டாட்டியா இங்க வந்திருக்கிற அந்த சாந்தியை எப்படியாவது விரட்டி அடிச்சுட்டு நான் கார்த்திக்க கல்யாணம் பண்ணியே தீர்வேன். சாந்தி, ஏன் கண்ணில் கலங்கி இருக்கு? ஒன்றும் இல்லைங்க. சொல்லுமா. சிரிக்கும்படியா என் வாழ்க்கையில என்ன நடந்திருக்கு, என் விதியை நினைச்சிட்டு இருந்தேன். சாந்தி ப்ளீஸ் மழுப்பாத. ஏன் அழுதுன்னு சொல்லு. யாராவது ஒன்று ஏதாவது சொன்னாங்களா? சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. புதுசா என்ன சொல்லி நான் அழ போறேன்? ஏன் அழுதுன்னு உன்னை கேட்டேன். அதுக்கான காரணத்தை சொல்லு. சமாளிக்காத. ஒன்றும் இல்லைங்க, நான் தான் கண்ணை தொடச்சிட்டேன்ல, விடுங்க. சாந்தி, நீ என்ன சமாதானப்படுத்துறியா? காரணம் இல்லாம நீ அழமாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். யார் உன்னை என்ன சொன்னா சொல்லு. சொல்லுமா. யார் உன்னை என்ன சொன்னா சொல்லு. நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேங்க. நான் உங்களை கட்டிக்கிட்டதுனால வேற ஒரு பொண்ணோட ஆசையில மண்ணள்ளி போட்டிருக்கேன். ஒருத்தி வயிறு எறிய இன்னொருத்தி காரணமானா அது சாபம் இல்லையா? யாருக்கு வைத்தறிச்சல்? என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒன்னும் புரியல. கொஞ்சம் விளக்கமா சொல்ல. ரம்யா உங்களை உயிருக்குயிரா காதலிச்சிருக்காங்க. அது தெரியாம நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுதான். என்னது? ரம்யா என்ன காதலிச்சிருக்காளா? யார் அப்படி சொன்னது? அவளே தான் சொன்னா. நீங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோவை அவ பீரோக்குள்ள வச்சு தெய்வத்தை பூஜிக்கிற மாதிரி பூஜிக்கிறா. என்ன சாந்தி இது? என் அண்ணி என்னைக்கு இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சாங்களோ ரம்யாவை அன்னைக்கு தான் இங்க வந்தா. என் தங்கச்சி கூடலாம் நான் எப்படி பழகிட்டு இருக்கணும் அப்படிதான் நானும் ரம்யா கூட பழகிட்டு இருக்கேன். என் தங்கச்சி கூடலாம் போட்டோ எடுத்துக்கிற மாதிரி ரம்யா கூட நானும் போட்டோ எடுத்துக்கிட்டேன். அதுக்காக அதை வச்சு காதல் அது இது. ஓஹோ, இதெல்லாம் வச்சுதான் கற்பனை பண்ணி இந்த பெரியவங்க எல்லாம் எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்களா? என்ன பைத்தியக்காரதானே இது? இல்லங்க, அவளோட தீவிரத்தை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. என்ன இந்த வீட்டை விட்டு விரட்டிட்டு அவ எப்படி உங்களை கல்யாணம் பண்ணியே தீர்வாளா? ரம்யா அவ்வளவு பைத்தியக்காரத்தனமா நடந்துக்குவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சாந்தி. அதை விடு. ரம்யா பேசும்போது அங்க வேற யாரோ இருந்தாங்களா? அபிராமி அக்கா மட்டும்தான் இருந்தாங்க. அவங்க கிட்டதான் சொல்லிட்டு இருந்தா. சரியா போச்சு. அண்ணி தான் அங்க இருந்தாங்களா? அப்ப அண்ணியே ரம்யாவை 4 போடு போட்டிருப்பாங்க. என்ன விடு சாந்தி. அண்ணி இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில யாருமே குறுக்கிட முடியாது. நீ ரம்யா பத்தி நினைச்சு உன் மனசு போட்டு குழப்பிக்காத. நான் உன் கணவன், நீ என் மனைவி. ஓகே? இப்ப நீ என்ன பண்ணுவியா? உன் கண்ணை துடைச்சிக்கிட்டு எனக்கு வந்து சாப்பாடு போடுவியா? வா. ரம்யா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக். நீ என்கிட்ட பேச மாட்டேன்னு தான் நான் காத்துட்டு இருந்தேன். இந்த தோட்டம் அதுக்கு சரியான இடம் தான். சொல்லு. ரம்யா, நான் உன் கூட லவ் டயலாக்ஸ் பேசுறதுக்கு இங்க வரல. நான் இன்னொருத்தியோட புருஷன். அது ஞாபகம் இருக்கா? நானும் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நான் அப்படி நினைக்கவே இல்லை. நீ எப்பவுமே என்னோட பழைய கார்த்திக் தான்.
will you stop it? ஒரு ஒழுக்கமான பொண்ணு மாதிரியா நீ பேசிட்டு இருக்க? ஆமா, என் போட்டோ பீரோல மாட்டி வச்சிட்டு நீ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கியாமே, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஒண்ணுதான், ஒன்னு மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கேன் கார்த்திக். நான் பீரோல உன் போட்டோ மாட்டி இருக்கிற விஷயம் உனக்கு யார் சொன்னா? எங்க அக்காவா? யார் சொன்னாங்கன்றது முக்கியம் இல்ல ரம்யா. உன் மனசுல இருக்கிற இப்படி ஒரு எண்ணத்தை அடியோடு அழிச்சிரு. உன் எதிர்கால வாழ்க்கைக்கு இது நல்லதில்லை. நீ வாழ வேண்டிய பொண்ணு. இது சொல்லதான் இங்க வந்தியா? எதுக்கு காலையில என்ன மூட் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன்? என்ன புரிஞ்சுக்கோ கார்த்திக், என் வாழ்க்கையில வேற யாருக்கும் இடம் இல்லை. நான் இன்னி வரைக்கும் உன்னோட தான் மானசீகமா வாழ்ந்துட்டு இருக்கேன். மானசீகமா என்ன, நீ மனசு வச்சா அது நிஜத்துலயும் நடக்கும்னு நான் நம்புறேன். சிச்சி, பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்காங்க. நான் இன்னொருத்திக்கு சொந்தமானவன். அவ கூட நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியும்ல? அப்படி தெரிஞ்ச உடனே உன் மனசுல இருந்த ஒரு தலை காதலை தூக்கி எறிஞ்சிருக்கணும். அதுதான் நல்ல பொண்ணுக்கு அழகு. அதை விட்டுட்டு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏன், என்ன தப்பு? என்னோட கனவு, என்னோட ஆசை, என் சந்தோஷத்தை தட்டி பறிச்சுக்கிட்ட வந்து சாந்தி. நான் இப்போ உன்கிட்ட சொல்றேன் கார்த்திக், அவளை உன்கிட்ட நீ பிரிச்சு என் கனவு எல்லாத்தையும் நான் நிறைவேற்றிக்க தான் போறேன். ஏய், you rascal, உன்னை கொன்னுடுவேன். தேங்க்ஸ் அகைன். இப்போ அது என்ன தொட்டியே? உன்னை கோவப்படுத்தினாதான் நீ என்னை தொடுவேன்னா உன்னை அடிக்கடி கோவப்படுத்த நான் தயார். நீ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். இன்னொருத்தி புருஷனுக்கு ஆசைப்படுற நீ என் தங்கச்சியே இல்ல. முதல்ல இந்த வீட்டுல வெளில போ. போடி வெளில. அண்ணி, நான் சொல்றது கேளுங்க. அண்ணி, அக்கா ஓடி. அக்கா, தயவு செஞ்சு ஆத்திரப்படாதீங்க. அவ ஏதோ தெரியாம பேசிட்டா. இல்ல, அவளை மன்னிச்சு உள்ள கூட்டிட்டு போங்க. இல்ல சாந்தி, உனக்கு தெரியாது. இல்லக்கா, என்னால இப்படி ஒரு காரியம் நடக்கவே கூடாது. சாந்தி, நீ இந்த வீட்டு மருமக. இவ யாரு? உன்னையும் உன் புருஷனை பிரிச்சிடுவானா? விஷம், மனசெல்லாம் விஷம். போடி வெளில. அக்கா, அப்படி எல்லாம் பேசாதீங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் மறந்துட்டு அவளை உள்ள கூட்டிட்டு போங்க. போ, போய் தொலை. போமா. சாரி, என் தங்கச்சி பண்ண தப்புக்கு நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். சாரி. மாமா, என் நிலைமை பாத்தீங்களா மாமா? நான் இந்த வீட்டுல இருக்கிறது பிடிக்காம அந்த நேத்து வந்து என்ன வீட்டை விட்டு வெளில போக சொல்றா மாமா. அதுவும் எங்க அக்கா வாயிலே சொல்ல வச்சுட்டா. நான் இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் மாமா. நான் இருக்க மாட்டேன். வா, வாங்க. நீ வாமா இங்க. உன்னை யார் இந்த வீட்டுல இருக்கக்கூடாது? ஏய் ஏய் ஏய், எங்க வீட்டு பொண்ணு நீ வெளியேத்த சதி பண்றியா? ஐயோ இல்ல, நான் பிரச்சனையை பெருசு பண்ண வாழ கத்துக்க. நீ கவலைப்படாத. இவன் யார் உன்னை வெளியே அனுப்புறது? இவன் என்ன பண்ணிடுவா பாத்துக்க. நீ வாமா உள்ள. கவலைப்படாத சாந்தி. ஏதோ பெரியவர் தெரியாம பேசிட்டு போறாரு. நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. நான் உன் பக்கம் இருக்கேன்ல, என்ன நம்பு. கவலைப்படாத. கார்த்திக், சாந்தியை கூட்டிட்டு போ. வா சாந்தி. போமா. வாமா. என்னம்மா சொல்றீங்க? உங்க அண்ணன் பொண்ணு அனிதாவை நான் கட்டிக்கிறதா? ஆமாண்டா, அண்ணனும் அண்ணியும் நேர்ல வந்து கேட்டாங்க. என்னம்மா நீங்க நேரா கேட்டாங்க கோணையா கேட்டாங்கன்னு? இத பாருங்க, என்னால அந்த பொண்ணை கட்டிக்க முடியாது. ஏன், வேற யாரையாவது லவ் பண்றியா? ஏய் பிசாசே, நீ வாய முடுறியா? அப்புறம் ஏன் அனிதா வேணாங்கற? இத பாரு, அது ஒரு மிலிட்டரி குடும்பம். மாமா வேற ஒரு முசுடு. ரூல்ஸ் புக் வச்சிட்டு இருக்காரு. இத பாருங்க,
அந்த வீட்டுக்கு போனா ஏன் இஷ்டப்படி என்னால வாழ முடியாது. முக்கியமா தீர்த்தம் நோ சான்ஸ். ச்சே தலை எழுத்து. அம்மா கிட்ட புள்ள பேசுற பேச்ச பாரு. இவ வேற. டேய் என்னடா அறிவில்லாம பேசுற? உன் மாமாவுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு. பொண்ணு அழகா ஸ்டைலா உனக்கு பொருத்தமா இருக்கா? சீர் செனத்தி உனக்கு தனியா ஸ்டுடியோ வேற வச்சு தருவாங்க. நல்ல புள்ளையா நடந்துக்கடா. தாலிய கட்டு, சொத்தெல்லாம் உனக்கு வரட்டும். அப்புறம் உன் இஷ்டம் போல நடந்துக்க. ஏன் யார் வேணாங்க போற? கழுத்துல தாலிய கட்டினா நீ இழுத்த இழுப்புக்கெல்லாம் வரப்போறா. என்னடா சொல்ற? சரிம்மா, உங்க பேச்சு நம்பி அவ கழுத்துல நான் தாலி கட்டுறேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அண்ணன் பொண்ணு சென்டிமெண்ட் அது இதுன்னு வந்துச்சு. அதெல்லாம் வராதுடா. உன் விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். வெரி குட். நல்ல அம்மா, நல்ல பையன். கல்யாணம் வரைக்கும் நல்லவனாரு, அதுக்கப்புறம் இஷ்டப்படி ஆடு. ஏமா அண்ணன் வேற ஒரு பொண்ணு கூட ஓடினாலும் ஏன்னு கேட்க மாட்டியா? ஏய் வாய் மூடி, அதிக பசங்க. இங்க பார், நான் உன்கிட்ட பேசல, அம்மா கிட்ட தான் பேசுறேன். ஆமா. ஏமா இவ்ளோ பேசுறியே, இப்படி ஒரு மாப்பிள்ளை எனக்கு அமைஞ்சா நீ சும்மா இருப்பியா? அதெல்லாம் விட்டுருவேனா? கண்ணை நோண்டிட மாட்டேன். அப்ப உன் பொண்ணுனா வேற, உன் அண்ணன் பொண்ணுனா வேறயா? உன்னை எப்படி அம்மானு கூப்பிடுறது? எல்லாரையும் உன் பொண்ணு நினைமா. முதல்ல உன் பையனை திருத்த பாரு. ஏய் போதுண்டி, எல்லாம் நாங்க தெரிஞ்சு போ, நீ போய் படி. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். எக்கேடா கெட்டு போங்க. ஏய் காலையில ரெண்டு பேரும் சேர்ந்து மூட ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. ரெண்டும் என் வயிற்றுல தான் பிறந்தது. ஒன்னு இப்படி, ஒன்னு ஏன் இப்படி? ஏண்டா அர்ஜுன், வேலையெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குப்பா. அடுத்த வாரம் தான் கொஞ்சம் ஓட்டி பார்க்க வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். உடம்ப கெடுத்துட்டு ஓட்டியெல்லாம் பார்க்காதடா. ரொம்ப அவசியம் நான் மட்டும் போ. லட்சுமி இன்னும் ரெண்டு லீவ் உனக்கு. போதும் போதும். அப்புறம் நாளைக்கு கொஞ்சம் லீவ் எடுக்க முடியுமா உன்னால? என்னப்பா திடீர்னு எங்கேயாவது வெளியில போகணுமா? அது ஒண்ணு இல்லடா. நாளைக்கு உன் அத்தை பொண்ணு உனக்கு சம்மந்தம் பேசலான்னு இருக்கோம். அதான். என் அக்கா பொண்ணு தான்டா. என்னப்பா திடீர்னு இந்த உறவு பாசம்லாம்? கஷ்டப்படுறப்ப கை கொடுத்து உதவுறதாண்டா உறவு பாசம் இல்லை. எங்கள் அக்கா போன வாரம் கோயிலில் பார்த்த போது கேட்டேன். நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன். எனக்கு எங்கள் மாமா மேலே தான் கோவமே தவிர எங்கள் அக்கா மேலே எந்த கோவம் இல்லையே. என்னங்க இவங்கிட்ட போய் இவ்வளவு பேசிட்டு? நீர் அடிச்சு நீர் விலை போயிடுமா? உறவை விட்டு போயிடக்கூடாதுன்னா நானும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். நீ என்னடா சொல்ற? இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? அதான் சொல்ல வேண்டியதுல நீங்களே சொல்லிட்டீங்க. நாங்கள் சொல்லிட்டா போதுமாடா. நாளைக்கு நீ தானே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். இதெல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. ஆனால் உங்களுக்கு நடந்ததை மறந்துட்டீங்க. என்னம்மா, என்ன நீங்களும் அப்படி பார்க்குறீங்க? மாமா அப்பாவை எவ்வளோ அவமானப்படுத்தினாரு, எவ்வளோ கேவலமாக பேசினாரு, அவர் பணத்தை முறை காட்டினாரு. எப்படிம்மா அதெல்லாம் மறந்தீங்க? இல்லை மறந்த மாதிரி நடிக்கிறீங்களா? நீங்கள் வேணா அப்படி இருக்கலாமா? ஆனால் என்னால் வாழ்க்கை பூரா அவரை மறக்க முடியாது, மன்னிக்கவும் முடியாது. அதுக்கு என்னடா செய்ய சொல்ற? பழைய புண்ணை கிண்டி கிண்டி புது காயமாக்க போறியா? எப்படி எப்படி உங்களால நடந்ததெல்லாம் மறந்து சம்பந்தம் பேசுற அளவுக்கு போக முடியுது? அதான்டா பந்தம் பாசங்கிறது. ஓ, அப்போ பந்தம் பாசங்கிற பேர்ல அவங்க நம்மள உயிரோட கொளுத்திட்டு குளிர் காய்வாங்க, நம்ம அதுல எரிஞ்சு போனோம், அப்படிதானே? டே அர்ஜுன், உங்கள் அப்பா மேலே நீ வச்சிருக்க பாசத்தை பற்றி நினைக்கும்போது நிஜமாவே எனக்கு பெருமையாக இருக்குடா. லைஃப்பில் நம்ம பெருந்தன்மை காட்டுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது இது மாதிரி காம்ப்ரமைஸ் எல்லாம் தவிர்க்க முடியாது அர்ஜுன். அப்பா, உங்களுக்கு வேணா அந்த பெருந்தன்மை இருக்கலாம்ப்பா. ஆனால் காலகாலத்துக்கு நான் மாமா முகத்தை பார்க்கணும், அவரோட பேசணும். நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் அக்கா பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்கு. என்னடா என்னென்னமோ பேசுற? என்னென்னமோ பேசலம்மா, ஒன்னே ஒன்று தான். மாமா நம்ம வீடு தேடி வந்து ஏன் அப்பா கிட்ட அவர் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கணும். அப்படி அவர் கேட்கல, இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். அனிதா, உன்னோட வாழ்க்கையோட முக்கியமான கட்டத்தை பத்தி நான் பேச போறேம்மா. சொல்லுங்கப்பா. உனக்கு கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணியிருக்கிறோம். உனக்கும் உன் தங்கச்சிக்கும் ஒரே நேரத்தில் கல்யாணம். மாப்பிள்ளையெல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு. இதில் உன்னோட ப்ரிஃபரன்ஸ் எதுன்னு சொன்னீங்கன்னா ப்ரொசீட் பண்ண சௌரியமா இருக்கும். மாப்பிள்ளைங்க யார் யாரு? வேற யாருமா, எல்லாம் நம்ம சொந்தக்கார பசங்க தான். ஒன்று
என் தங்கச்சி மகன் தினேஷ், இன்னொன்னு உங்க அம்மாவோட தம்பி மகன் அர்ஜுன். இதுல ஒன் சாய்ஸ் என்ன? என்னம்மா கேள்வி இது? உங்க பொண்ணுக்கு ஏத்த புருஷன் யாருன்னு பெத்தவங்க உங்களுக்கு தெரியாதா? கண்ணா, இதே எங்க காலமா இருந்தா இந்த கேள்வியே கிடையாது. பெண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தாமா கேக்குறேன். என்ன கேட்காதீங்கம்மா, அது உங்க விருப்பம், அப்பாவோட விருப்பம். நீங்க பாத்துருக்கிற 2 மாப்பிள்ளையுமே சுமார் தான். ஏற்கனவே 2 வெளிநாட்டு மாப்பிள்ளைய பாத்தீங்க. அவங்க இப்ப இல்ல. அவங்க ஸ்டேட்டஸை பார்க்கும்போது இவங்க ஒண்ணு என்ன பெருசா அட்ராக்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் அர்ஜுன் முரட்டு பையன், எங்கேயோ மாச சம்பளத்துக்கு வேலை செய்யறான். கேலண்டரை பார்த்துக்கிட்டே காலத்தை ஓட்ட என்னால முடியாது. அவங்க அப்பா வேற ஏதோ கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்கறாரு. எந்நேரம் வேலை போகும்னு சொல்ல முடியாது. சோ அந்த பட்ஜெட் குடும்பம் எனக்கு வேண்டாம். நம்பர் 2 தினேஷ். நல்ல சிவப்பு, கொஞ்சம் மாடர்ன். ஒரே நல்ல விஷயம், யார்கிட்டயும் கை நீட்டாத சுய சம்பாத்தியம். என்னை கட்டிக்கிற தகுதி தினேஷ்க்கு தான் இருக்கு. அதனால அவனே ஓகே. தினேஷையும் அர்ஜுனையும் காசு விஷயத்துல வச்சு பார்த்தா அர்ஜுன் கம்மிதான். ஆனா ரொம்ப நல்லவன், ரோஷக்காரன், மத்தவங்களோட காசுக்கு ஆசைப்படாதவன். அதை விட என் தம்பி ஒன்ன தான் பொண்ணா வச்சு பாத்துக்குவான். மாமியார் தலைமையில வச்சு கொண்டாடுவா. இத அர்ஜுன் என் தம்பி பையன்னு சொல்லலம்மா. முடிவெடுக்கிறது ஓ இஷ்டம். அம்மா, நான் ஆரம்பத்திலேயே சொன்னனே, உன் விருப்பம் தான் என் விருப்பம். எனக்குன்னு தனி விருப்பு வெறுப்பு எப்பவுமே கிடையாதுமா. நீ எங்க இருந்தாலும் நல்லா இருப்பம்மா. நான் எங்க இருந்தாலும் எங்க போனாலும் அந்த தினேஷ் என் ஆக்டிவிட்டீஸ்க்கு இடையூறா இருக்க கூடாது. என் சுதந்திரம் எந்த விதத்திலயும் பறி போக கூடாதுன்னு சொல்லி வச்சிருங்க. அம்மா, நீ போய் சமையல கவனி, நான் நறுக்கி தரேன். சரி. அண்ணா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட இல்லண்ணா, நீ எக்ஸசைஸை முடிச்சிட்டு வா, நான் வெயிட் பண்றேன். இல்லம்மா, தங்கச்சியை விட எனக்கு எக்ஸசைஸா முக்கியம். இந்த அன்பு தானா உன் மேல எனக்கு மதிப்பையே அதிகமாக்குது. ஏய், பாட்டி மாதிரி பேசாத. உன் மேல மட்டும் இல்ல, இந்த வீட்டில் இருக்க எல்லார் மேலேயுமே எனக்கு பாசமும் அன்பும் உண்டு. அதை விட இந்த அண்ணனை தேடி வந்த விஷயம் என்ன, முதல்ல அதை சொல்லு. அட, என் தங்கச்சி வைக்க போறத பார்த்தா ஏதோ சந்தோஷமான நியூஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுமா, உன் வாயாலே சொல்லு, நான் கேட்குறேன். ஆமாண்ணா, எனக்கும் அக்காவுக்கும் மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க.